வணக்க மக்களே இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட பிக்சர்ஸ் எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுதுன்னு தெரியும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு பயங்கரமாகவே ட்ரெண்ட் ஆகிருக்கு. இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த பிக்கு ட்ரெண்ட் ஆக காரணம் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள் தான். அவர் போட்ட போஸ்ட் தான் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அந்த போஸ்ட் எதுக்கு போட்டார்னு தெரியுமா? அவர் அப்பாக்காக எதிர்த்து போட்டது தான். ஸோ நம்ம அண்ணனுக்காக தலைவருக்காக தளபதிக்காக வந்து சப்போர்ட் பண்ணி போட்டது தான் அந்த போஸ்ட் வேறு லெவலில் ரீச் ஆகிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு, ஏன் சத்யராஜுக்கு அகேன்ஸ்டாக அவர் அப்படி ஒரு போஸ்ட் போட்டார் அப்படின்னா, சத்யராஜ் அவர்கள் பேசினது வந்து அந்த மாதிரி ஒரு பேச்சு பேசியிருந்தார். தளபதி விஜய் அவர்களுக்கு ஏன் ஓட்டு போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு குளத்தூர் மக்கள்கிட்ட போய். அவங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்க. தளபதியோட டீம் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ அங்கே நின்று அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தளபதி ஆட்சியை அமைச்சாச்சு, சிஎம் ஆயாச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு திருப்பியும் போய் அதே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியவே இல்லைங்க. ஒன் திங், அவர் அப்படி பேசுனது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டிஎம்கேக்கு கம்ப்ளீட்டாக அகேன்ஸ்டாக இருக்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருக்கலாம், ஆனால் விஜய்க்கு ஏன் ஓட்டு போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான பேச்சு வந்து பேசிக்கிட்டு மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து மேடையிலே வந்து அழுதுருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆட்சி அமைஞ்சாச்சு, ஓகே சீஃப் மினிஸ்டர் ஆயாச்சு, அப்படிங்கிறத அடுத்த கட்டத்துக்கு அவங்களால யோசிக்க முடியலையா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு தாவேக்கோட வெற்றி வந்து அவங்கள பாதிக்க வச்சிருக்கா அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ இதற்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு தான் வந்து சிபி சத்யராஜ் அவர்கள் வந்து இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ அது வேறு லெவல் ட்ரெண்டு, செம்ம ட்ரெண்டு. சிபி இது வந்து எவ்வளோ தூரம் வந்து ரசிகன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தளபதியோட எவ்வளோ பெரிய ஃபாலோவர் அப்படிங்கிறது தெரியும். அதை வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சிச்சுவேஷனையுமே வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா சொந்த அப்பா சொந்த அக்காவை எடுத்து அவர் போஸ்ட் போடுறாரு. ஸோ அது வந்து வித்தியாசமாக இருக்குது. ஃபேமிலியில் இவர் மட்டும் விஜய் ரசிகன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ ஒவ்வொரு மேடையிலையும் வந்து இவங்கெல்லாம் பேசுகிறது பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நல்லா தெரியுது. அவர் வந்தார்னா அரசியல் மாற்றமாக இருக்கும், அரசியலில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவார் அப்படிங்கிறத நிறைய இடத்துல பேசியிருக்கோம். மக்களுமே அதை தான் இம்பாக்டை வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து பழம்பெரும் கட்சிகள்லாம் அந்த இம்பாக்ட் அடையும் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இவர் பேசும்போது தான் தெரியுது அவரோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து தாக்கியிருக்கு அப்படிங்கிறது. யார் என்ன பேசினாலும் சரி, தளபதியோட செயல்பாடும் சரி பயங்கரமாக போயிட்டு இருக்குது. வேறு லெவலில் மக்களுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. தூய்மை ரிலேட்டடாக இருக்கட்டும், டாஸ்மாக் ரிலேட்டடாக இருக்கட்டும், கல்குவாரி வந்து மூட்டுறதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு லெவலில் வேகம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பக்காவாக இருக்குது. இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக வந்து உடனே முடிச்சு தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டியெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டிவிக்கு சார்பாக ஒரு சேட்டலைட் சேனல் தேவைப்படுது. இதெல்லாம் போடுறதுக்கு இல்லைன்னா தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.